ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் இருக்கோம். பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அதுவும் ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட், அதுவும் பெஸ்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஹாஸ்பிட்டல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் தான் கைஸ். இந்த ஹாஸ்பிட்டல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல். நம்ம ஊர் ஜிஹெச் மாதிரி இருக்கும்னு நினைக்காதீங்க கைஸ். ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும். பெரிய ஹாஸ்பிட்டல் இது. உங்களுக்கு நிறையா ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஃப்ரீயாக பண்ணுவாங்க. 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து நீங்கள் வெளியில் பண்ணுற ஆப்ரேஷன் கூட உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ என்னென்ன ட்ரீட்மெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும், பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறோம். இதான் என்ட்ரன்ஸு. ஸோ வெளியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ நீங்கள் பஸ் ஏறப்போ நீங்கள் வந்து ஜிப்மர் ஹாஸ்பிட்டல் போகிற பஸ் ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஸ்டாப் இருக்குது. இங்கே பாருங்கள் வெளியே நிற்கும். ஸோ கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும் எப்போவுமே. ஏன்னா வந்து இங்கே எப்போவுமே ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதான் ஒரு பெரிய காரணம். அதனால தான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். கூட்டமாக இருக்குன்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு அன்றைக்கே பார்த்துருவாங்க. ஸோ எப்படிலாம் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி எப்படி நீங்கள் போகணுங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து கடைசி எண்டுக்கு போயிடணும். கடைசி எண்டுக்கு போயிட்டு ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே வந்து கார் பார்க்கிங் இருக்கும். விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து அங்கே தான் காரை பார்க் பண்ணணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நிறைய செக்யூரிட்டி இருப்பாங்க அங்கே. நீங்கள் யார்கிட்ட வேணால் நீங்கள் கேட்கலாம். ஸோ அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், நான் கடைசி எண்டுக்கு வந்துட்டு இப்போ ரைட் எடுத்துட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா காரை பார்க் பண்ணிக்கலாம். அங்கேயும் பைக் பார்க்கிங் இருக்குது. அண்ட் உள்ள நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பிளேஸுக்கு நம்ம வந்து போக சொல்லுவாங்க. அது என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதான் வந்து விசிட்டர்ஸ் நம்மளோட கார் பார்க்கிங்க. ஸோ கார் பார்க்கிங் ஃபுல்லாயிரும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் வந்து இயர்லியாகவே நீங்கள் அங்கே போகிறது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் ரொம்ப சுற்றி பின்னாடி போடுற மாதிரி ஆயிரும். ஸோ இங்கே நீங்கள் பார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கேஸ். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ நார்மலாகவே நீங்கள் வந்து காலையிலே வரதா பெஸ்ட்டு இங்கே. ஸோ காரை இப்போ வந்து நம்ம பார்க் பண்ணிட்டோம். அண்ட் காரை பார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம வந்து அந்த டோக்கன் போகிற இடத்துக்கு தான் போகிறோம் கேஸ். இப்போ வந்து போகிற வழியை உங்கள்கிட்ட நான் காமிக்கிறீங்க பாருங்கள். இது ஒரு பிளாக்கு. ஸோ இங்கே வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டாக பண்ணும் அப்படின்னு சொல்லி வெளியே வச்சுருப்பாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடு போங்க அந்த சைடு போங்கன்னு சொல்லிட்டு டேரக்ஷன் வச்சுருப்பாங்க. இங்கே இது இருக்குது அங்கே இருக்குங்கிறது ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அப்படியுமே உங்களுக்கு தெரியலனாலும் கூட நீங்கள் அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்ட கேட்டால் கூட தாராளமாக அவங்க வந்து சொல்லுவாங்க கேஸ். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நேராக போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா டோக்கன் போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ புது பேஷண்ட் எல்லாமே நீங்கள் என்ட்ரன்ஸ் கேட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த கேட்லேருந்து ரைட், ஆமாம், நீங்கள் ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசாக டோக்கன் போகிற பிளேஸ் இருக்கும். இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து நியூ பேஷண்ட்டுங்கிறதுனால வந்து நம்ம டோக்கன் போடணும் கேஸ். இங்கே பாருங்கள். ஸோ மோடி மெடிக்கல் சொல்லிட்டு அங்கே ஒரு மெடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு லெஃப்ட்டில் தான் இப்போ நம்ம வந்து திரும்பணும். ஸோ உள்ளேருந்து வந்தால் ரைட்டு. நான் வந்து கடைசி எண்டுக்கு போயிட்டு வரேன். அதனால தான் இப்போ வந்து லெஃப்ட்டில் திரும்புற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டோம். இங்கே பாருங்கள், எல்லாமே நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் இன்னும் காலையில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். இங்கே தான் வந்து இந்த டோக்கன் கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்க கேட்டுக்கிட்ட. அவங்க தான் வந்து நம்மள்ட்ட ஒரு ஸ்லிப்பு மாதிரி கொடுப்பாங்க. இங்கே பாருங்கள், அதான் ஸ்லிப்பு. இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி அவங்கள்ட்ட கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து அந்த நம்பர் வைஸ் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. 100 பேராக வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போகிறீங்க உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு 6 மணிக்குனா நீங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சீக்கிரம் பார்த்துலாம். இங்கே பாருங்கள், இந்த பிளாக்குள்ளே தான் நம்ம வந்து போய் பார்க்குற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி வந்து 100 பேர்த்து உள்ளே உட்கார வச்சுருவாங்க. ஸோ நம்பர் வைஸ் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டுட்டு நீங்கள் இந்த ரூம் போங்க அந்த ரூம் போங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துக்கு போக சொல்லுவாங்க. நம்ம அங்கே போய் பார்க்கணும். அண்ட் டோக்கன் போட்டுட்டு உள்ளே போனீங்க பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே பழைய ஃபைல்ஸ் இருந்தாலும் போய் காமிங்க. அவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ங்கிறத மறக்காமல் கரெக்டாக சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்களும் கரெக்டான பிளேஸுக்கு வந்து உங்களுக்கு போக சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் கூட்டம் இருக்கும். அதை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து வரதுக்கு காரணம் என்னன்னா இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்குது, அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே வந்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ ஒரு சில பேர்த்துக்கு வந்து பே பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸும் இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து மோடி திட்டமில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கலைஞர் காப்பீடு திட்டம், இது மாதிரி வந்து ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் பாலிசியும் இங்கேருந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து மாதம் வந்து 2500 ரூபாய்க்கு கம்மியாக சம்பளம் வாங்குற எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ. அதே மாதிரியே நார்மலாக நீங்கள் சர்ஜரி பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கேஸாக வரீங்க, கேன்சர் இது மாதிரி ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான இதில் வரீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து ஃப்ரீயாகவே பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில இதுக்கு மட்டும் தான் இங்கே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே வந்து குவார்ட்டர்ஸும் நிறையா இருக்குது. ஸோ டாக்டர்ஸ் ஸ்டே பண்ணுற இடம்லாம் இருக்கும். பெரிய ஒரு ஊர் மாதிரியும் இருக்கும். நீங்கள் போக போக பெருசாக போயிட்டே இருக்கும். எங்களால் மேனேஜ் பண்ண முடியலங்கிறனால நான் வந்து லோக்கலில் ஒரு பைக் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரியே நீங்கள் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பைக் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேனு, எக்ஸ்ரே, பிளட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். எல்லாம் கொஞ்சம் க்ரௌடாக இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ரூமில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து
வந்து பார்த்தீங்கன்னா, ஏசி ரூம் எல்லாமே இருக்கும். ஸோ நீட்டா ஏசி ரூம் எல்லாம் மெயின்டெயின் பண்ணாங்க. இது இல்லாம நம்ம வந்து நார்மல் வார்டு இருக்கும். அங்கேயுமே நீங்க கூட ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ரூ. 500 சார்ஜ் பண்றாங்க ஏசி ரூம்க்கு எல்லாமே. நான் ஏசிக்குன்னா உங்களுக்கு வந்து பிரைஸ் கம்மியாகும். அதேமாரி உங்களுக்கு வந்து ஃபுட் எல்லாமே ஃப்ரீயாவே குடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே குடுப்பாங்க. ட்ரீட்மெண்ட்டும் உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணி தான் எல்லாமே பார்க்குற மாரி இருக்கும். ஏன்னா வந்து நெறைய பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து நீங்க கோஆப்பரேட் பண்ற மாரி தான் இருக்கும் கைஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களும் யாராச்சும் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கேஸ் இருக்கு. ஆப்பரேஷன் பண்ணணும். இது மாரி ரொம்ப வெளியில பண்ண முடியல. ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பாருங்க கைஸ். ஸோ வந்து எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நெறைய பேத்துக்கு இது தெரியாது. பாண்டிச்சேரியில இருக்க இந்த ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. கண்டிப்பா வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஸோ மறக்காம இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கைஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம எங்க போறோம் அப்படின்னா, பாண்டிச்சேரியில இருக்கிற சண்டே மார்க்கெட் தான் போறோம். இது சண்டே மட்டும் தான் இந்த மார்க்கெட் இருக்கும். ஒரு பெரிய மார்க்கெட்னே சொல்லலாம் இது. உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் பொருள்லேருந்து, வீட்டுக்கு தேவையான பொருள்லேருந்து ஏகப்பட்ட பொருள் இங்க வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டா கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக தான் நாங்க போறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் அத பத்தி உங்கள்ட்ட ஷேர் பண்றேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க கைஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்க அப்படியே மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப நாள் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கைஸ். அண்ட் நம்ம சேனல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.